வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா செவிடி சிறுகதை. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. சுதிட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். மாநிலம் தாண்டி மாநிலம் செல்கிற ரயிலில் நிம்மதியுடன் மிக சமீபத்தில் உறங்கும் புதிய மனைவியின் முகப்பிரகாசத்தையும் காற்றில் நெளிந்து நெளிந்து அலைகிற அவள் கூந்தலையும் பார்த்தபடி ஊரில் நடந்தது எல்லாம் ஒன்று மாற்றி ஒன்று யோசித்த போது செவிடி என்கிற தளர்ந்த அந்த கிழவியின் ஞாபகம் வந்தது. கல்யாணத்துக்கு கூட செவிடி வரவில்லை. ஒரு வாரத்துக்கு பிறகு ஊருக்கு புறப்படுதலை சொல்லிக் கொள்வதற்காக பழனி வீட்டுக்கும் மோகன் வீட்டுக்கும் போயிருந்த தருணத்தில் கல்யாண விஷயம் எதுவும் தெரியாமல் தெருவுக்குள் நுழையும் போதெல்லாம் வந்து எட்டி பார்த்து விட்டு போகிற ஒரு சுபாவமான பழக்கத்துடன் வந்திருக்கிறாள். இன்னும் பிரிக்காத வாசல் பந்தல், தோரணம், வதங்கிய பூச்சரம், நடை, முதல் கட்டு, இரண்டாம் கட்டு முழுக்க இருந்த மாவு கோலம், புது சுண்ணாம்பு பூசிக்கொண்ட சுவர், கதவில் பளீரென்று அப்பியிருந்த மஞ்சள் குங்குமம் எல்லாம் கூடி ஒரு ஆச்சரியமான பரவசத்தை உண்டாக்கி அம்மாவை பார்த்து என்ன விசேஷம் என்று சைகையால் கேட்டு அப்புறம்தான் தெரிந்து கொண்டிருக்கிறாள். நம்ம தம்பிக்கா இவ்வளோத்தான் இருந்தானே என்று 10 வயசு உயரத்துக்கு கையை காட்டி ஒரு சந்தோஷமான பொங்குதலோடு கேட்டிருக்கிறாள். எங்க காணோம் என்று பார்க்க ஆசைப்பட்டவளை, ஸ்னேகாரங்க வீட்டுக்கு போயிருக்காங்க, கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க இரு என்று சொல்லி அம்மாதான் உட்கார வைத்திருக்கிறாள். கொஞ்ச நேரம் என்பது ஏறத்தாழ 2 மணி நேரத்துக்கு நீண்ட பிறகு, அடுத்த தெரு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன், வந்தா இருக்க சொல்லு என்று சொல்லி கொண்டு நகர்ந்திருக்கிறாள். இதெல்லாம் நடந்து 10-15 நிமிஷத்துக்கு பிறகுதான் நாங்கள் வந்தோம். வந்ததும் செவிடி விஷயம் ஞாபகப்படுத்தப்பட்டது. செவிடியை பற்றி ஆரம்பத்திலிருந்தே தெரியும் என்றாலும் இரண்டாவது தம்பி பிறந்த பிறகு பழக்கமான செவிடியைத்தான் நன்றாக தெரியும். குள்ளம், ஒடிசலான உடம்பு, பொறுமைசாலி என்று எழுதி ஒட்டிய முகம், சுருக்கம் விழுந்த உடல், இதெல்லாம் தான் செவிடி. செவிடாக இருப்பவர்கள் எல்லோரும் சத்தமாக பேசுவதுண்டு என்பார்கள். இதற்கு நேர்மாறாய் ரகசிய மாதிரி மெதுவான குரலில் பேசுவாள் செவிடி. செவிடியோடு பிரியமாக இருக்க நேர்ந்ததற்கு நிறைய காரணங்கள் உண்டு. அம்மாவோடு சம்பந்தப்பட்ட பாட்டியானாலும் அப்பாவோடு சம்பந்தப்பட்ட பாட்டியானாலும் யாரும் எங்களோடு இருந்ததில்லை. இல்லாத அந்த குறையை செவிடிதான் தீர்த்தாள். எந்த கோயிலில் சுண்டல் கொழுக்கட்டை கொடுத்தாலும் எனக்கென்று முந்தானையில் முடிந்து வைத்திருந்து தந்தாள். நாவல் பழம் பொறுக்கி வந்து தின்ன கொடுத்தாள். எப்பவாச்சும் பையில் முடிந்து வைத்திருக்கிற காலணாவையோ அரையணாவையோ தந்து முறுக்கு வாங்கி தின்ன சொன்னாள். அம்மா ஆஸ்பத்திரியில் இருந்த சமயத்தில், பாண்டிச்சேரிக்கு பாப்பாவோடு போய் விடுகிற சமயத்திலும் எனக்கும் அப்பாவுக்கும் அக்கறையோடு சோறாக்கினாள். அம்மா மாதிரி ஆம்பளை பையனுக்கு சமையல் வேலை எதுக்கு, அந்தாண்டு போடா என்றெல்லாம் அதட்டி விரட்டாமல் என்னையும் சமையலுக்கு சகாயமாய் சேர்த்து கொண்டாள். ஜான் வீட்டிலிருந்தும் தமிழரசி அக்கா வீட்டிலிருந்தும் தண்ணீர் பிடித்து கொண்டு தலையில் தவளையை சுமந்தபடி வரும்போது வாசலிலேயே நின்று தவளையை வாங்கினாள். தண்ணீர் வேலை முடிந்த கையோடு ஆடப்போகிற அவசரத்தில் கஜேந்திரனோடு ஓடும்போதெல்லாம் முதல்ல தலையை தவட்டுப்பா என்று இழுத்து வைத்து துண்டால் துவட்டினாள். செவிடியின் எல்லா நடவடிக்கைகளிலும் நிஜமான ஒரு ஈடுபாடும் பிரியமும் இருக்கும். சாப்பாட்டுக்கு அண்டி இருக்கிறோம், போடுகிற மட்டும் செய்வோம் என்றெல்லாம் கிடையாது. இத்தனைக்கும் செவிடிக்கென்று ஒரு மகளும், அவள் ஏதோ ஒரு வெறுப்பில் அவர்களையெல்லாம் உதறி எங்களோடு இருந்தாள். எப்பவாச்சும் நரிக்குறவர்கள் இழுத்து வந்து போடுகிற வேலங்கிளையை கழிப்பதில் செவிடிக்கு என்று தின நேர்த்தி உண்டு. அளவு வாரியாக நறுக்கி அடுக்குவாள். குச்சி குச்சியா இருக்கும் நுனிக்கிளை ஒரு ரகம், கொஞ்சம் தடித்து முள் வளர்ந்த கட்டை ஒரு ரகம், மண் வெட்டி காம்பு அளவுக்கு இருக்கிற கட்டைகள் ஒரு ரகம், எல்லாம் தனித்தனியாக அடுக்கி வேலம்பட்டையை உரித்தே அளவு பிசகாமல் கட்டுவாள்.
கட்டு தனித்தனியே இருக்கிற மாதிரியே தனித்தனி உபயோகமும் உண்டு. குச்சி கட்டு குளிக்கிற தண்ணீர் சுட வைப்பதற்கு, மற்ற கட்டைகள் சமைப்பதற்கு. இதே போலவே பாகீரதி வீட்டிலிருந்து அம்மா வாங்கி வருகிற சவுக்கு மிளார்களையும் அளவு வாரியாகத்தான் கழிப்பாள். சவுக்கு மிளார் எப்போதும் நெல் அவிக்க உபயோகம் தரும். கொஞ்சம் தடிப்புடன் நீளமான கட்டை இருந்தால் அவரை பந்தலுக்கு உபயோகமாகும். எல்லா கட்டுகளும் திண்ணையில் ஒன்றோடு ஒன்று கலக்காமல் எடுத்தாள சுலபமாகிற விதத்தில் திண்ணையில் அடுக்குவாள். விறகு இருப்பது யாருக்கும் தெரியக்கூடாது என்கிற மாதிரி கூரையில் இருந்து நேரே இறங்கிய மாதிரி சரக்கு படுதாவை கட்டுவாள். படுதாவுக்கு பக்கத்தில் வெற்றிலை பாக்கு இடித்து கொண்டுதான் செவிடி எங்களுக்கு கதை சொல்வாள். அவள் சொல்கிற கதை என்றும் முடிந்தது கிடையாது. ராஜா ஜெயிலுக்கு போகிற வரைக்கும் சொல்லி மீதி அடுத்த நாள் என்பாள். ஆனால் சொன்ன பிரகாரம் அந்த கதையை தொடராமல் புதுசாய் வேறொன்றை தொடங்கி ராணிக்கு கண் அவிந்து போனது வரை சொல்லி மறுதரமும் அடுத்த நாள் என்பாள். திடீரென்று செவிடி மடியில் பொத்தி வைத்து எடுத்து வந்து கொய்யா பழங்கள் தின்ன தருவாள். சமயங்களில் அணில் தின்று உதிர்ந்து போயிருக்கிற மாம்பழங்கள், முழுக்க கனிந்து கொழத்த பப்பாளி பழங்கள், சப்போட்டா பழங்கள் என்று கொண்டு வந்து தருவாள். எங்களுக்காகவே செவிடி ஒரு தோட்டம் வைத்திருக்கிற மாதிரியும் அதிலிருந்து தினசரி எங்கள் சந்தோஷத்துக்காகவே பறித்து வந்து தருகிற மாதிரியும் நினைப்பதும் உண்டு. ஏதோ ஒரு தருணம் அம்மா கேட்டபோதுதான், அட பெங்களூர் ஐயர் வீட்டு மதிலோரம் மரங்க தாழ கிடக்குது, பறிச்ச என்றாள். இவை எல்லா பழங்களையும் விட செவிடி கொண்டு வந்து தந்த கொடுக்கா புளிதான் எனக்கு பிடித்தது. இளஞ்சிவப்பான அதன் வர்ணமும் மிருதுவான இனிப்பும் எத்தனை தின்றாலும் சலித்ததில்லை. செவிடி எங்கள் வீட்டிலேயே அம்மாவோடு சாப்பிடுவாளே தவிர எதற்கும் காசு கேட்டு பார்த்ததில்லை. அம்மாவே காய்கறி வாங்க போகிற ஒவ்வொரு சாயங்காலங்களிலும் வெற்றிலை பாக்கு புகையிலை வாங்கி வந்து தருவாள். இதையெல்லாம் மொத்தமாய் முந்தானையில் முடிந்து கொள்ள செவிடி படுகிற சிரமத்தை பார்த்த பிறகுதான் எனக்கு வெற்றிலை பாக்கு பை ஒன்று தைத்து தருகிற யோசனை வந்தது. தையர் கடை வைத்திருந்த அப்பாவிடம் சொன்னால் தைத்து தந்தாலும் தரலாம். இல்லை என்றால் கிடக்கிறதெல்லாம் கிடக்கட்டும், கிழவனை தூக்கி மடியில வச்சுக்கன்னு வந்துட்டான், போடா போ என்று விரட்டினாலும் விரட்டலாம். அதனால் பிரியத்துடன் நானே தைத்து தர வேண்டும் என்று அதற்கான சமயத்துக்கு காத்திருந்தேன். கடைக்கு சாப்பாடு கொண்டு போகிற ஒவ்வொரு மதிய நேரத்திலும் பைக்கு தகுந்த மாதிரி சதுர துணியை சீத்து தேடுவதில் இருந்தேன். அப்பா வெட்டி போட்ட துண்டு துணியை ஒரு மரப்பெட்டியில் குவித்திருந்தார். அதற்குள் கைவிட்டு தேடி 2 துணிகளை எடுக்க 1 வாரம் ஆயிற்று. இணைத்து தைக்க வேண்டியதுதான் பாக்கி. 8ஆம் நாள் சாப்பாடு கொடுத்துவிட்டு அப்பா எப்போது மிஷினை விட்டு கீழே இறங்குவார் என்று உட்கார்ந்திருந்தேன். அப்பா எழுந்ததும் பையில் கவனமாய் பாதுகாத்திருந்த துணிகளை எடுத்து அளவாய் நறுக்கி தைக்க இருந்தேன். இன்னடா என்று வாய் நிறைய சோற்றோடு முதுகு பக்கம் திரும்பி கேட்ட அப்பாவுக்கு ஒண்ணுமில்லப்பா என்று பதில் சொன்னபடி கண்ணும் கருத்துமாய் பை தைப்பதில் இருந்தேன். ஒரு கணம் பிசகிய அந்த ஒரு கணத்தில் ஓடிக்கொண்டிருந்த மிஷினை நிறுத்த தெரியாமல் இசகு பிசகில்லாமல் துணியை விலக்கப் போய் விரலில் நச்சென்று ஊசி இறங்கியது. அப்பா ஓடி வந்து ஊசியை விலக்கினார். சிவப்பு அமிலமாய் ரத்தம் ஒழுகியது. ஒழுக ஆஸ்பத்திரிக்கு அழைத்து போனார். கட்டினார்கள். பயத்தில் ராத்திரியெல்லாம் எனக்கு ஜுரமாகியது. ஜுரத்தில் நிறைய பிதற்றல். விடைந்து அப்பா, எதுக்கு நீ மிஷினை தொட்ட என்றார். செவிடிக்கு பை தைக்க என்றதும் சிரிப்பாய் சிரித்தார்கள். எனக்கு நாணமாய் இருந்தது. விஷயம் தெரிந்து செவிடி என்னை கட்டி கொண்டு ரொம்ப நேரம் தலையை வருடி கொடுத்தாள். இந்த விரலு தான் எனக்கு பை தைக்குமா, இந்த கைதான் என்னை காப்பாத்துமா, இந்த கைதான் எனக்கு சோறு போடுமா என்று மெல்லிய குரலில் பேசினாள். ராத்திரி வேலை முடிந்து வரும்போது அப்பா பை தைத்து வந்து தந்தார். இந்த தருணத்தில் அப்பா ஒரு பசுவை வாங்கினார். சங்கிலி வாங்கி தருவதாக கட்டிய சீட்டு விழுந்த கையோடு சங்கிலி பற்றிய அபிப்பிராயத்தை மாற்றிக்கொண்டு
பசுவை வாங்கி வந்தது அம்மாவுக்கு கொஞ்சமும் பிடித்தமில்லாமல் இருந்தது. இதனாலேயே அம்மா அதன் பக்கம் நெருங்கவில்லை. யாரும் நெருங்காத பசுவை செவிடியே பார்த்து வந்தாள். பசு வந்த பிறகு புல் அறுத்து வருவது செவிடிக்கு கூடுதலாய் ஒரு வேலையாயிற்று. புல்லுக்காக துறையூர் பக்கமோ உடையார் பம்செட் பக்கமோ போகும்போது துணைக்கு போவது எனக்கும் கூடுதலான சந்தோஷமாயிற்று. செவிடி புல் அறுத்து முடிகிற வரைக்கும் பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு கொல்லையில் இருந்த கரும்புகளை இஷ்டத்துக்கு கடித்து கொண்டிருப்பேன். சோலையோடு சோலையாக படுத்து கிடந்த பாம்பை ஒரு நாள் பார்க்க நேர்ந்ததற்கு பிறகு கரும்பு கொல்லை பயம் தந்தது. வரப்போரம் செவிடி அறுத்து வைக்கிற புல்லை அடுக்குகிற நல்ல பிள்ளையாய் மாறினேன். புல்லை உதறி போடுவது, கழிநீர் வைப்பது, குளிப்பாட்டுவது, சரணம் எடுப்பது, சாணம் எடுப்பது, பெருக்குவது எல்லாம் செவிடிதான். கன்று போடப் போகிறது என்பதால் அதன் பால் மிகவும் இரக்கமாகவும் பிரியமாகவும் இருந்தாள். கடை தெருவில் இருந்து திரும்பிய செவிடி ஒரு நாள் அகத்திக்கீரை வாங்கி வந்து இணுக்கி இணுக்கி பசுவுக்கு ஊட்டி கொண்டிருந்தாள். அமைதியாக தின்று கொண்டிருந்த பசு திடீரென்று முரடாகி செவிடியை முட்டி தள்ளியது. எதிர்பாராத தள்ளுதலில் சரிந்த செவிடி தொட்டியில் மோதி கையை உடைத்து கொண்டாள். நேரம் ஆக ஆக கையெல்லாம் பம் என்று வீங்கியது. வலி தாழாமல் அழுதாள் செவிடி. ஆத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி அம்மா பசுவை திட்டினாள். நான் தான் கடைக்கு போய் அப்பாவுக்கு செய்தி சொன்னேன். அப்பா உடனே வந்து வாணியம்பாளையத்துக்கு செவிடியை அழைத்து போய் எலும்பு முறிவு கட்டு போட்டு கொண்டு வந்தார். 10 நாள் பத்திய சாப்பாடு எல்லாம் முடிந்து செவிடிக்கு கை ஆறுவதற்குள் அப்பா பசுவை விற்றுவிட்டு அம்மாவுக்கு சங்கிலி வாங்கி வந்தார். அநேகமாக இந்த சமயத்தில்தான் ஊருக்குள் தேர்தல் வந்தது. 6வது வார்டு சார்பாக பஞ்சாயத்து போர்டு தெருவில் சாமி கண்ணு பெரியப்பாதான் நின்றார். குதிரை வீரன் சின்னம். உங்கள் ஓட்டு குதிரை வீரனுக்கே என்றும் சாமி கண்ணுவின் சேவை 6வது வார்டுக்கு தேவை என்றும் கோஷம் போட்டுக்கொண்டு கும்பலோடு கும்பலாக நானும் சுற்றினேன். சின்னம் வரைந்த அட்டையை உயர்த்தி பிடித்து கொண்டு முஷ்டியை மடக்கி கோஷம் போடுவது கம்பீரமானதும் பெருமைப்படத்தக்கதுமான விஷயமாக இருந்தது. சாமி கண்ணு வீடு வீடாக ஓட்டு கேட்டுக்கொண்டு வீட்டுக்கு வந்தபோது திடீரென்று அவர் கையை பிடித்து கொண்டு செவிடி அழுதாள். இருக்க ஊடில்லப்பா, எங்கனாச்சும் ஒரு குடிசை போட்டு தாராசா என்று சின்ன சின்ன வார்த்தைகளாய் மெதுவான குரலில் சொன்னாள். செவிடியின் அழுகையும் வேண்டுகோளும் எனக்கு விசித்திரமாய் இருந்தது. அடுத்த நாளே செவிடிக்கென்று ஏரிக்கரையோரம் ஒரு குடிசை தயாரானது. குடிசையை போய் பார்த்துவிட்டு வந்து செவிடி சாமி கண்ணுவின் கையை பிடித்து அழுதபடி தனது நன்றியை தெரிவித்தாள். தன் வீட்டிலேயே சாப்பிட வைத்து செவிடியை அனுப்பினார் சாமி கண்ணு. அதற்கப்புறம் தேர்தலில் 21 ஓட்டு வித்தியாசத்தில் தோற்றுத்தான் போனார். செவிடிக்கு சொந்தமாய் ஒரு குடிசை என்று ஆனதும் மகளும் மருமகனும் அவளோடு ஒட்டி கொண்டார்கள். ஒரு நாள் பள்ளிக்கூடம் விட்டு நான் வந்த சாயங்காலத்தில் அம்மாதான் பஞ்சாயத்து நடத்தி செவிடியை ராசியாக்கி மருமகனோடு அனுப்பி வைத்தாள். இந்த சந்தர்ப்பத்திற்கு பிறகு செவிடியின் வருகை அபூர்வமானது. பள்ளி படிப்பை முடித்து கொண்டு மேலே படிக்க பாண்டிச்சேரிக்கு போனதற்கு பிறகு கிராமத்துக்கு என்னுடைய வருகை மிகவும் குறைச்சலாய் நிகழ்ந்தது. அப்படி வர நேர்ந்த சொற்ப தினங்களுக்கு கூட தூங்கும் நேரம் தவிர ஏனைய நேரத்திலெல்லாம் கூட இருக்கிற சிநேகிதனாக பழனி இருந்தான். 8 திசையிலும் வாழ்க்கை உதைத்து என்னை எங்கெங்கேயோ தள்ளியது. ஏதோ ஒரு விசையான உதையில் இன்னும் ஒரு மொழி, இன்னும் ஒரு கலாச்சாரம் என இப்போது பயணப்பட்டிருக்கிற மாநிலத்துக்கு தள்ளியது. புது மொழியும் புது ஜனங்களும் ஆரம்பத்தில் பிரமிப்பான விஷயங்களாகி 3 வருஷத்துக்குள் இயல்பானது. ஹோட்டல் சாப்பாடு ஆரோக்கியத்தை கெடுத்தது. அப்புறம்தான் கல்யாணம் ஏற்பாடானது. இத்தனை வருஷங்களுக்கு இடையில் மிக அபூர்வமாய் ஒரு சில முறை செவிடியை பார்க்க நேர்ந்தது உண்டு. முற்றிலும் தளர்ந்து உடம்பு மிகவும் சுருங்கி வதங்கலாகி பலவீனமாக இருந்தாள். ஆனால் பிரியம் மட்டும் அவள் கண்ணில் ஒளியோடு இருந்தது.
மீசை வளர்ந்து உடம்பு வாகாக பனியன் லுங்கியோடு ஒரு நாள் கட்டை மேல் உட்கார்ந்திருக்கும் போது, நம்ம தம்பியா என்று ஆச்சரியப்பட்டு மெலிசான அவள் கைகளால் தலையை வருடி திருஷ்டியாக கையை சுற்றி நெட்டி முறித்தாள். அப்படியே பலராம மாதிரி இருக்குமா என்று அப்பா பெயரை சொல்லி ஆச்சரியப்பட்டாள். அந்த சூழல்தான் செவிடியை கல்யாணத்துக்கு முன்பு கடைசியாய் பார்த்தது. செவிடி வந்துட்டு போச்சுடா என்று வந்ததும் வராததுமாய் அம்மா ஞாபகப்படுத்தியதும் என் பிரியத்துக்குரிய அந்த பழைய கிழவியை பார்க்க எனக்கும் ஆசையானது. அவள் இடம் தேடி கல்யாண அழைப்பு கொடுக்காததற்காக மிகவும் வருத்தப்பட்டேன். பிரயாண பொருட்களை அடுக்கிக் கொண்டும் கடைசி நேரத்தில் அருந்து போன தோல் பையை தைத்து கொண்டும் சமையலுக்காக மிளகாய் தூளை தனியே ஒரு டின்னில் போட்டு அடைத்து கொண்டும் நேரம் கழிந்தது. நடுவில் புதிய மனைவியுடன் செவிடியுடனான என் சகவாசத்தை உற்சாகத்துடன் விவரித்தேன். கடைசியில் செவிடி வந்தாள். மிகவும் மெலிந்திருந்தாள். தோள் பட்டையெல்லாம் சுருங்கி தளர்ந்திருந்தாள். யாரோ அழுத்தி பிடித்து கொண்டிருக்கிற மாதிரியும் பிடியிலிருந்து வெகு பிரயத்தனப்பட்டு மீளுகிற மாதிரியும் மிக மெதுவாக அடி அடியாக நடந்து வந்தாள். 4 அடி தூரத்தில் அவள் இருக்கும்போதே நான் சிரித்தது அவளுக்கு தெரியவில்லை போல. நானே எழுந்து போய் அவள் கையை பற்றியதும் தான் உணர்ந்தாள். அவளை விட கூடுதலாக உயரமாகிவிட்ட என்னை அப்படியே ஒரு கணம் கையை பிடித்து கொண்டே நின்று விட்டாள். பெயரை சொல்லி 2-3 தரம் கூப்பிட்டாள். அவளை நடத்தி கட்டையில் உட்கார வைத்தேன் நான். நல்லா இருக்கியாயா? மிக சத்தமாய் நான் கேட்டபோது கூட அவளுக்கு கேட்கவில்லை போல தனக்கு கண் மங்கி போன கதையை சொன்னாள். கண்ணே தெரியல தம்பி, ஒரே மசமசன்னு இருக்குது. எதை பார்த்தாலும் பூச்சி பறக்கிற மாதிரி இருக்குது. வெளிச்சத்தையே பார்க்க முடியல. உத்து பார்த்தா தண்ணி ஒழுவுது. காலையிலேயே அம்மாவை பார்த்தேன். உனக்கு கல்யாணம்னு சொல்லிச்சு. அதான் பார்க்கணும் போல ஆசையா இருந்துச்சு. நல்லா இருக்கியாப்பா? ரொம்ப தொலைவு போயிட்டியாமே. எதுக்குப்பா அவ்வளோ தூரம்? அப்பா அம்மாவை விட்டுட்டு போன? இங்கேயே கிட்டக்க எங்கனாச்சும் வேலை பார்த்துக்க கூடாது? பேசிக்கொண்டே உள்ளங்கையில் தடவி கொடுத்தாள். இனம் புரியாமல் பொங்கி பொங்கி வழிந்த ஒரு சந்தோஷத்தில் எனக்கு உடம்பே குழைந்தது. கண்ணுக்குள் நீர் முட்டியது. நெற்றிக்குள் ஜில் என்று ஒரு அருவி விழுந்த மாதிரி இருந்தது. திடீரென்று என் ஆகுருதி எல்லாம் இழந்து 10 வயசுக்கு மாறி அவள் மடியில் இருக்கிறதை போல தோன்றியது. புதிய மனைவியை அழைத்து செவிடிக்கு அறிமுகம் செய்தேன். வளையல் குலுங்கும் அவளது சிவந்த கைகளையும் எனது கையையும் செவிடி சேர்த்து பிடித்தாள். சூரிய சந்திரர் மாதிரி நிலச்சு வாழுங்க கண்ணு என்ற பரவசத்தோடு சொல்லி கை மணிக்கட்டில் முத்தமிட்டாள். கண்ணோரம் வழிந்த கண்ணீர் கையில் முத்து மாதிரி தெரித்து சிலிர்ப்பை உண்டாக்கியது. மனைவி எழுந்து போய் பழம், இனிப்பு, வெற்றிலை பாக்கு எல்லாம் வைத்த தட்டில் தனது ஒரு புடவையையும் வைத்து செவிடியிடம் நீட்டி எடுத்துக்கொள்ள சொன்னாள். பூ போட்ட அந்த புடவை அவளுக்கு சிறிதும் பொருத்தம் இல்லை என்றாலும் ஒரு சந்தோஷத்தின் அடையாளமாய் அந்த புடவை இருந்தது. ஒரு 10 ரூபாய் நோட்டையும் எடுத்து வைத்தேன் நான். பல வருஷங்களுக்கு பின்னோக்கி மனதை செலுத்துகிற மாதிரியும் அப்போதைய அடையாளங்களையும் அனுபவங்களையும் மீண்டும் தனக்கு பொருத்தி பார்த்து கொள்கிற மாதிரியும் செவிடி சில கணங்கள் தட்டின் மேல் பார்வை பொதிய இருந்தாள். எனக்கு எதுக்குடா ராசா காசு, நீ வச்சுக்க என்று சிரித்தபடி எடுத்து கொடுத்தாள். ஏதாவது வாங்கி சாப்பிடு என்று சைகையுடன் சத்தம் போட்டு சொல்லி அவள் கையிலேயே திணித்தேன் நான். இல்ல ராசா, உன் கல்யாணத்துக்கு கொடுக்கறதுக்கு என்கிட்ட எதுவும் இல்ல ராசா. இதையே நான் கொடுக்கறதான்னு நினைச்சு வச்சுக்கப்பா என்று தழுக்க சொன்னாள். பரவாயில்ல பரவாயில்ல வச்சுக்க என்றபடி மீண்டும் ரூபாய் நோட்டை அவள் கையில் வைத்து அழுத்தினேன். நிகழ்ச்சியோடும் பரவசத்தோடும் சூழ்ந்த அந்த ஒரு கண நேரத்தில் 20 வயசு குறைந்து செவிடியின் பாதுகாப்பு வேண்டுகிற ஒரு சின்ன பையனாக உணர்ந்தேன். இன்னும் தூக்கம் வரவில்லை எனக்கு. திடீரென்று படுக்கை தட்டிலிருந்து சரிந்து விழுந்த ஒரு பெட்டியின் பெரிய சத்தத்தின் காரணமாக
மனைவி எழுந்து விட்டாள். தூங்காதிருந்த என்னை பார்த்து நானும் அந்த சத்தத்தில்தான் எழுந்து விட்ட மாதிரி நினைத்து கொண்டு ஒரு மெலிதான சிரிப்பை உதிர்த்துவிட்டு கண்ணை மூடிக்கொண்டாள். மீண்டும் அவளுடைய ஜொலிக்கிற முகத்தையும் நெளிகிற கூந்தலின் அழகையும் பார்ப்பது பரவசமாயிருந்தது என்றாலும் அந்த தருணத்துக்கு செவிடியுடனான என் பழைய சகவாசத்தை எல்லாம் ஒட்டு மொத்தமாக ஞாபகப்படுத்திக் கொள்வது மனசுக்கு ஆறுதலாகவும் இருந்தது. 1987ஆம் ஆண்டு வெளிவந்த சிறுகதை இது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய். தேங்க்யூ.